தூக்கி கமருதீனுக்கு போடுறதுக்கு இப்போ கமருதீன் தான் அஃபிஷியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கானா அவனுக்கு இருக்கு. எனக்கு புரியல இந்த சொசைட்டில அப்போ வந்து கேம் ஆடும்போது நீங்க 4 பொண்ணு கூட ரூட் விடுறேன்னு சொல்லி பச்சையா சொல்லி எனக்கு 2 பொண்டாட்டி வேணும் 3 பொண்டாட்டி வேணும், இல்லைன்னா நான் கேம்காக அந்த 2 பொண்ணை ரூட் விட்டேன், வாரத்துக்கு ஒரு பொண்ணை ரூட் விட்டேன், கேம்காக ஒரு பொண்ணை சீப்பா வந்து நான் ட்ரீட் பண்ணேன் அப்படிலாம் சொன்னா அவனுக்குலாம் மாசு விட்டு ஓட்டு போடுவீங்களா? அதே ஒரு பொண்ணு ட்ரூ லவ் இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து ஓப்பனா ஒரு ஷோல சொல்லி அவ ஃபேமிலியோ அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது அதை மட்டமா பேசுவீங்களா? எனக்கு புரியல. ஒரு கேம் ஷோலயே இந்த ஒரு ரியாலிட்டி அவங்களால ஒத்துக்க முடியல. ஒரு பொண்ணுக்கான ஃபீலிங்ஸும் ஒரு பையன் அந்த ஃபீலிங்ஸை வச்சு விளையாடுறதோ அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை வச்சு அவன் ஒரு கேம் ஆடுறதோ போது அதுக்கு நீங்க ஒரு கேம் ஷோலயே இவ்வளவு ரெகக்னேஷன் கொடுக்குறீங்கன்னா லைஃப்ல அதே தான். 4 பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணா அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி ஏமாந்தா இவ எதுக்கு நம்பி போனா, இவ எதுக்கு அவனை நம்பணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்படின்னா இதுதான் பாரு விஷயத்துலயும் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அவன் பச்சையா சொல்றான், நான் புலி சாதம் நினைச்சு இவ்வளவு நாள் பிரியாணி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா சொல்ல வர, என்னடா பேச்சு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் கேட்டு அவனை ஸ்லிப்பர் ஷாட்டா 4 கேள்வி கேட்டுட்டு அட போடா நீயாச்சும் வெண்ண லவ் ஆச்சு எனக்கு உன்னை விட்ட வேற ஆளா கிடைக்காது, ஏன்னா கேம் ஆட வந்து அதை பாக்குறேன்னு சொல்லி சொல்றதுக்கு இல்லாம இவ எதுக்கு இவ்வளவு மட்டமா அவங்ககிட்ட இறங்கி போறான்றது எனக்கு புரியவே இல்லை சுத்தமா. அந்த அளவுக்கு எனக்கு அதே மாதிரி அந்த நேத்து எஸ்டர்டே விஷயங்கள் எஸ்டர்டே அந்த எபிசோட் விஷயத்துல கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல அந்த பால் விஷயத்துல ஏன்டா அப்படி சொன்ன, நீ தான் என்னை விட்டு அப்படின்னா நானும் உன்னை விட்டு கொடுத்தேன், நான் எல்லா இடத்துல நீ தான் எனக்காக நிக்கலனா பிளாஸ்மால 4 பேர் முன்னாடி கேம்ல எல்லாம் விட்டு கொடுத்தது இவன் கமருதீன் தான். பின்னாடி போய் எல்லார்கிட்டயும் பார்வை பத்தி பேசினது மட்டமா பேசினது இவன் தான். ஒரே ஒரு இடத்துல தான் பார்வை பண்ணிருப்பா திவாகர் கிட்ட அந்த விஷயத்துல, அதுக்கும் ஓப்பனா இங்கே சாரி கேட்டிருப்பா, அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட அதை பேச வேணாம்னு சொல்லியிருப்பா, அந்த விஷயத்தை அப்பயே முடிச்சிருப்பான். ஆனா இவன் எல்லா இடத்துலயும் இவளை விட்டு கொடுத்துட்டு ஃப்ரெண்டுக்காக நிக்கிறேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா கேஸ் விஷயத்துல நான் 50-50 எனக்கு 2மே வேணும்னு என்னது 2 வண்டியும் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி காத்து வாக்குல 2 காதல் அந்த ஹோஸ்ட் எக்ஸாம்பிளே வச்சுக்கிட்டு ஓட்டுனது இதெல்லாம் வந்துட்டு பண்ணது இவன் தான். ஆனா அவளை பண்ணுன்னு ஆனா பண்ணுன்னு அவளை சொல்றதுக்கு பின்னாடி உன் கேமுக்கு நியாயம் பண்ண, நீ தான் நல்லா கேம் ஆடுறிய, ஆமா அவ கேம் ஆடதான் வருவா, பின்ன உனக்கு அப்படியே தூக்கி கொடுத்து நேற்று டிராஃபி பத்தி கூட ஏதோ உட்காந்து பேசினான், டிராஃபி பண்ணி வின் பண்ண எனக்கு கொடுக்க போறியா அப்படிலாம் கேட்கும்போது இப்போ என்ன அவ நல்லா கேம் ஆடுறா அதை பார்த்து நீ பொறாமப்படுற, அப்ப நீ அவ கூட உட்காந்து அவ கேமை கெடுக்கணும்ன்றத பச்சையா சொல்ல வர. இதுதான் பிரவீன் ராஜ் இன்டர்வியூல சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது என்னடா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, உங்களுக்கு அப்ப நீ வந்து அவ்வளவு கெத்தா இருந்தா பரோராவே விட்டுட்டு இவளையே விட்டுட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீ ஆம்பளையா இருந்தா நீ தனியா நின்று கேம் ஆடி ஜெயிச்சுப்போ, அதை விட்டுட்டு அவ பின்னாடி வண்டி ஓட்டுற, ஆனா இந்த பக்கம் வந்த அந்த ஒரு வாரம் இந்த பக்கம் வந்துடுற ஒரு வாரம் அந்த பக்கம் வந்துடுற, நீ அவ்வளோ ஆம்பளை கெத்துனாக்கா எனக்கு இந்த பொண்ணை வேணாம் அந்த பொண்ணை வேணாம் நான் கேம் ஆட வந்திருக்கான்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு அவளை ஹக் பண்றேன் நேத்து அதை எபிசோட்ல காட்டல, காட்டியிருந்தா இவன் பேரும் கெட்டு போயிருக்கும். சேனல் தான் பொத்தி ஆம்பளைங்க ஆடுற கேம் எல்லாம் பொத்தி வைக்கிறானுங்களே, எஃப்ஜே ஆடுற கேம் எஃப்ஜே வேணா விஷயத்துல காட்டல, அவன் ஆடுற கேம் எஃப்ஜே அரோரா விஷயத்துல ஆடின கேமையும் எஃப்ஜே இது காட்டல, இப்போ கமருதீன் விஷயத்துல கமருதீனை காட்டல, ஆனா ஒரு பொண்ணுது மட்டும் காட்டி அவ லிப்ஸ்டிக் வருது அவ கிஸ் பண்ணா அப்படின்னா நேத்து இவன் கூட தான் ஹக் பண்ணா, அதை காட்டினா அவன் பேர் அவன் எப்படி ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் வருவான், அதெல்லாம் நீங்க காட்ட மாட்டீங்க. ஆம்பளைங்களுக்கான மேல்